வணக்கம் ஏஎல் பயாலஜி தமிழ் பேப்பர் கிளாஸ் டிஸ்கஷன். அப்போ இது 15வது பேப்பர் கிளாஸ், ரைட்? அப்போ நாங்கள் யூனிட் வைஸ் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது நொதியங்கள் ஏடிபி அணுசேவ செயற்பாடுகளின் சக்தி தொடர்புகளோட தொடர்புபட்ட கேள்விகள், ரைட்? நேற்று நாங்கள் முதல் 8 MCQs பார்த்துட்டு அப்போ இன்னைக்கு 9வது கேள்வியிலிருந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுதானே? அப்போ 9வது கேள்வி பார்ப்போம் என்னன்னு, ரைட்? அப்ப நொதியங்களின் எலோஸ்டரிக் நொதியங்களை பத்தின கேள்வி தானே, எலோஸ்டரிக் நொதியங்களோட தொடர்புபட்ட ஒரு கேள்வி. அப்ப எலோஸ்டரிக் நொதியங்கள் தொடர்பாக கொஞ்சம் பார்ப்போம், சரியா? எலோஸ்டரிக் நொதியங்கள் தொடர்பாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன கதை அப்படின்ட்டு. அப்ப அங்கிகள்ல, சரியா? அப்ப கலங்கள் இருக்குமே, அப்ப இயற்கையில கலங்களின் நடைபெறுகின்ற நொதிய தொழிற்பாடுகளை, இயற்கையில களங்கள்ல நடைபெறுகின்ற நொதிய தொழிற்பாடுகள் ஒழுங்காக்கப்படணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்லவா? களங்களில் நடைபெறுகின்ற நொதிய செயற்பாடுகள் கூடவும் நடக்கக்கூடாது, குறைவாகவும் நடக்கக்கூடாது. கூட நடந்தாலும் களத்துக்கு பாதகமாக அமையும், குறைவாக நடந்தாலும் களத்துக்கு பாதகமாக அமையும் தானே. அப்ப களங்கள்ல நொதியங்கள்ல செயற்பாட்டை மூலக்கூறுகள் ஒழுங்காக்கணும், சரியா? களங்களில் நொதியங்களின் செயற்பாடுகள் ஒழுங்காக்கப்படல் வேண்டும் என்பதை விளைவிக்கும். இப்ப இந்த ஒழுங்காக்குற மூலக்கூறுகள் இருக்கு தானே, இந்த ஒழுங்காக்குற மூலக்கூறுகள் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல மீளக்கூடிய போட்டியற்ற நிரோதிகள் போன்று செயல்படும், மீளக்கூடிய போட்டியற்ற நிரோதிகள் போன்று. அப்ப ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் 2 இருக்கு. ஏன்னா ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் 2, ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள், ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் 2 இருக்கே. என்ன? ஒன்னு ஏவிகள், இன்னொரு ஆள் யார்? நிரோதிகள். ஒன்னு ஏவிகள், இன்னொன்னு நிரோதிகள். அப்ப ஏவிகள் நொதிய செயற்பாட்டை ஒழுங்காக்குற மூலக்கூறுகள், நிரோதிகள் நொதிய செயற்பாட்டை ஒழுங்காக்குற மூலக்கூறுகள். இந்த ஏவிகள் அல்லது நிரோதிகள் எவ்வாறு செயற்படும் சொல்றாங்க? இப்ப ஏவிகள் அல்லது நிரோதிகள் எவ்வாறு செயற்படும் சொல்றாங்க? மீளக்கூடிய, சரியா? என்னவாக? மீளக்கூடிய, சரியா? மீளக்கூடிய, மீளக்கூடிய போட்டியற்ற நிரோதி போன்று, மீளக்கூடிய போட்டியற்ற, மீளக்கூடிய போட்டியற்ற நிரோதிகள் போன்று செயற்படும் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள், சரியா? பெரும்பாலான சந்தர்ப்பம். அப்ப இந்த எலோஸ்டரிக் ஒழுங்காக்கம் அப்படின்னு நான் கதைக்கும் போது, இந்த எலோஸ்டரிக் ஒழுங்காக்கல்ல ஈடுபட போற மூலக்கூறுகள் தான் இந்த ஏவிகள் அல்லது நிரோதிகள். அதுக்கு எலோஸ்டரிக் ஏவிகள் அல்லது எலோஸ்டரிக் நிரோதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? இப்ப இந்த எலோஸ்டரிக் நொதியங்கள், எலோஸ்டரிக் நொதியங்களோட ஒழுங்காக்கும் பொறிமுறைகளை 3 கீழே பார்ப்போம், 3 பொறிமுறைகளுக்கு கீழே பார்ப்போம். 3 வகையில இந்த எலோஸ்டரிக் நொதியங்களின் செயற்பாடுகள் ஒழுங்காக்கப்படும். 3 வகையாக எலோஸ்டரிக் நொதியங்களின் செயற்பாடுகள் ஒழுங்காக்கப்படும். அப்ப ஏன் எலோஸ்டரிக் நொதியம் ஒரு கான்செப்ட் வருதுன்னு உங்களுக்கு விளங்குது தானே? நொதிய செயற்பாடுகள் ஒழுங்காக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு, நொதிய செயற்பாடுகள் ஒழுங்காக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப 3 முறைகள் நொதிய செயற்பாடுகள் ஒழுங்காக்கப்படுது. முதலாவது எலோஸ்டரிக் ஏவல், எலோஸ்டரிக் ஏவல் மற்றும் நிரோதம், எலோஸ்டரிக் ஏவல் மற்றும் நிரோதம். இரண்டாவது என்னது? ஒத்துழைப்பு தன்மை, ஒத்துழைப்பு, ஒத்துழைப்பு தன்மை. மூன்றாவது என்னது? பின்னூட்டல் நிரோதம், பின்னூட்டல் நிரோதம். பேசிக் அதே விளங்கும். இந்த எலோஸ்டரிக் நொதியங்களின் இயல்புகள் நான் ஃபர்ஸ்டா சொல்றேன். எலோஸ்டரிக் நொதியங்களில் பெரும்பாலான நொதியங்கள், எலோஸ்டரிக் நொதியங்கள்ல
பெரும்பாலான நொதியங்கள் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உபலகினால் ஆனவை. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உபலகினால் ஆனவை. அப்ப நான் எலோஸ்டரிக் நொதியம் ஒன்று வரைகிறேன். சரியா? எலோஸ்டரிக் நொதியம் ஒன்று வரைகிறேன். அப்ப நான் வரைகிறது ஒரு எலோஸ்டரிக் நொதியம். சரியா? நேற்று எனக்கு டிஸ்கஷன் கொஞ்சம் பேர் அனுப்பியிருந்தீங்க. அந்த டிஸ்கஷன்ல எலோஸ்டரிக் நொதியங்கள் நீங்க செப்பரேட் பண்ணி வரைகிறீங்க. இப்படி வரைகிறீங்க. இப்படி வரைகிறது பில்லர், ரைட்? இப்படி வரைகிறது பில்லர். எலோஸ்டரிக் நொதியங்கள் இல்ல இருக்கிற இந்த உபாலகங்கள் சொல்லுவோம். இது ஒன்னோட ஒன்று இணைஞ்சுதான் இருக்கும். சரியா? ரைட். அப்ப இந்த எலோஸ்டரிக் நொதியங்கள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உபலகை கொண்டிருக்கும். அப்ப இதெல்லாம் என்னதப்ப? உபலகுகள். இதெல்லாம் உப அலகுகள். சரியா? இந்த உபலகுகள் எதனால் ஆனது? அப்படின்னா ஒரு பாலிபெப்டைட் சங்கிலியால் பாலிபெப்டைடு சங்கிலி. சரியா? ஒரு பாலிபெப்டைட் சங்கிலியால். அப்ப எத்தனை உபலகுகள்? 1 2 3 4 உபலகு. சோ எத்தனை பாலிபெப்டைட் சங்கிலி? 4 பாலிபெப்டைட் சங்கிலி. இந்த எலோஸ்டரிக் நொதியங்கள்ல இதுக்கு தான் பேர், சரியா, உயிர்ப்பு மையம். சரியா? உயிர்ப்பு மையம். அப்ப 2 நொதியங்கள் இணைஞ்சிருக்கிற இந்த பிரதேசம், 2 நொதியங்கள் இணைகிற இந்த பிரதேசம் இருக்குதானே, இதுக்கு என்ன பேர்னா சீராக்கும் தானம் அல்லது சீராக்கும் மையம். சீராக்கும் தானம் அல்லது சீராக்கும் மையம் அப்படின்னு சொல்றோம். சீராக்கும் தானம் அல்லது சீராக்கும் மையம். அந்த சீராக்கும் மையம் அல்லது சீராக்கும் தானம் எங்க இருக்கும்? 2 உபலகுகள் இணைந்திருக்கிற இடத்துல இருக்கும். 2 உபலகுகள் இணைந்திருக்கிற இடத்துல இருக்கும். சரிதானே? ஓகே. எலோஸ்டரிக் நொதியங்கள்ல இயல்புகள் சொல்லிட்டோம். என்ன சொல்லியிருக்கோம்? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உபலகால் ஆனது. அநேகமான எலோஸ்டரிக் நொதியங்கள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உபலகினால் ஆனவை. இந்த உபலகுகள் ஒவ்வொரு உபலகும் ஒரு பாலிபெப்டைட் சங்கிலியால் ஆக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு உபலகளையும் ஒவ்வொரு உயிர்ப்பு மையம் காணப்படும். உபலகுகள் இணைந்திருக்கிற இடத்துல தான் அந்த சீராக்கி மூலக்கூறு அல்லது ஒழுங்காக்க மூலக்கூறு யார்? ஏவியா இருக்கலாம், நிரோதியா இருக்கலாம். அப்ப ஏவி அல்லது நிரோதி அந்த இடத்துல தான் சேரும். சீராக்கும் தாக்கத்துல சேரும். ரைட். அப்ப இங்க எலோஸ்டரிக் ஏவல் மற்றும் நிரோதம். அப்ப ஒழுங்காக்குகின்ற முறைகள் 3 முறைகள் இருக்கு. எலோஸ்டரிக் ஏவல் மற்றும் நிரோதம், ஒத்துழைப்பு தன்மை, பின்னூட்டல், நிரோதம். இந்த 3 முறைகள்ல கலங்கள்ல நொதிய செயற்பாடுகள் ஒழுங்காக்கப்பட போகுது. விளங்குதா? ரைட். இப்ப இந்த எலோஸ்டரிக் நொதியங்கள் எப்பொழுதும் எலோஸ்டரிக் நொதியங்கள்ல உயிர்ப்பு மையங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படையோட இணையறதுக்கு ரெடியாக இருக்காது. எப்பொழுதும் ரெடியாக இருக்காது. யாரோட இணையறதுக்கு? கீழ்ப்படையோட இணையறது. அப்ப எப்படி இருக்கும்? இந்த எலோஸ்டரிக் நொதியங்கள் சரியா, உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவத்திற்கும் உயிர்ப்பற்ற வடிவத்துக்கும் இடையே அலைந்து கொண்டிருக்கும். சரியா? உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவத்திற்கும் உயிர்ப்பற்ற வடிவத்திற்கும் இடையே அலைந்து கொண்டிருக்கும். எப்படி இருக்க போது? அப்ப இது உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம்னு சொல்லுவோமே. இது உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம். நான் இன்னொன்னு வரைகிறேன், சிம்பிளா வரைகிறேன். அப்ப இது உயிர்ப்பற்ற வடிவம்னு சொல்றேன். சரியா? இது என்ன வடிவம்? உயிர்ப்பற்ற வடிவம். ரைட். அப்ப இது உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம், இது உயிர்ப்பற்ற வடிவம். சரியா?
அப்ப இந்த நிலையிலையும் அந்த நிலையிலும் ஒசிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும், அலைந்து கொண்டே இருக்கும், அலைந்து கொண்டே இருக்கும். அப்ப இது உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம், இது உயிர் பற்ற வடிவம். அதை நான் எழுதுறேன் கீழே, இல்லையா? நெய்க்கில் எழுதி விடும். உயிர் பற்ற வடிவம் இது உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம். உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம். நிறைய பேர் இந்த மெசேஜும் போட்டிருந்தாங்க, எலோஸ்டரிக் நோதியங்களை கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. அதான் அப்ப உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம், இது உயிர் பற்ற வடிவம். இந்த ரெண்டு வடிவங்களிடையே என்ன செய்து கொண்டிருக்கும்? அலைந்து கொண்டிருக்கும். ரைட்? ஓகே, கவனிப்போம். இங்க ஒரு ஏவி மூலக்கூறு வந்து சேருதுன்னு வைப்போம். என்னது சேருது? ஏவி மூலக்கூறு. ஏவி மூலக்கூறு ப்ளூ கலர்ல வரையுமே. ஏவி மூலக்கூறு வந்து சேரும். இது என்னது? ஏவி மூலக்கூறு வந்து சேரும். இந்த ஏவி மூலக்கூறு அப்ப இதுவும் சீராக்கும் தானம் தான் பிள்ளை, இதுவும் சீராக்கும் தானம், இதுவும் சீராக்கும் தானம், இதுவும் சீராக்கும் தானம். சரியா? அப்ப உபலர்கள் இணையர் இடத்துல தானே சீராக்கும் தானம் அல்லது சீராக்கும் மையம் இருக்கு. இந்த ஏவி வந்து எந்த இடத்துல இணையும்? அப்ப பாருங்க, ஏவி வந்து எந்த இடத்துல இணைய போகுது? ஏவி வந்து எந்த இடத்துல இணைய போகுது? ஏவி. அப்ப எலோஸ்டரிக் ஏவி ஒண்ணு, எலோஸ்டரிக் ஏவி இந்த அந்த சீராக்கும் தானத்துல இணைஞ்சிட்டாங்க. அப்ப ஏவி இணைஞ்சிருக்கிறார். அப்ப ஏவி இணைஞ்சிட்டார், சீராக்கும் தானத்துல இணைஞ்சிட்டார். இணைஞ்சிட்டா நொதியத்தின் உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம் உறுதிப்படுத்தப்படும். இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு தானே, ஏவி வந்து சேர்ந்துட்டா இந்த ஃபார்மட்ல அப்படியே இருக்கும் நொதியம். யாரோட இணைய? கீழ்ப்படையோட இணைய. யாரோட இணைய? கீழ்ப்படையோட. அப்ப ஏவி மூலக்கூறு எலோஸ்டரிக் தானத்துல சீராக்கும் தானத்துல இணையமா இருந்தால் நொதியத்தின் உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம் உறுதிப்படுத்தப்படும். உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம் உறுதிப்படுத்தப்படும். நம்ம எழுதுறேன், உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம், ஊக்கிக்குரிய வடிவம் உறுதிப்படுத்தப்படுது. சரியா? உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம் உறுதிப்படுத்தப்படும். இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்னன்னா, ஒரு ஏவி மூலக்கூறின் பிணைதலானது, ஒரு ஏவி மூலக்கூறின் பிணைதலானது ஏனைய பாருங்க, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் ஏவி வந்து சேர்ந்துச்சு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து இந்த ஏவி சேர்ந்தால் இந்த ஏனைய உயிர்ப்பு மையங்களும் என்ன செஞ்சிடும்? ரெடி ஆகிடும். கீழ்ப்படைய வெல்கம் பண்ண, கீழ்ப்படையோட இணை. அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த உபலர்கள் தமக்கிடையே சமிஞ்ஞைகளை விரைவாக பரிமாற்றிக் கொள்ளும் விதமாக அமைந்திருக்கும். சரியாக? ஓகே. அப்ப இங்க யார் வந்து சேர்றாங்க? அப்போ இங்க ஒரு நிரோதி மூலக்கூறு வந்து சேருது. இப்ப நிரோதி மூலக்கூறு நான் பிங்க் கலர்ல போடுறேனே, நிரோதி மூலக்கூறு வந்து சேருது. எலோஸ்டரிக் ஏவி, இது என்னது? எலோஸ்டரிக் நிரோதி. எலோஸ்டரிக் ஏவி, அது எலோஸ்டரிக் நிரோதி. அப்ப இது எலோஸ்டரிக் நிரோதி வந்து சேருதுன்னா என்ன செய்யப்படும் சொல்லுங்க. ஏவி வந்து சேர்ந்தா உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம் உறுதிப்படுத்தப்படும். நிரோதி வந்து சேர்ந்தா உயிர் பற்ற வடிவம் உறுதிப்படுத்தப்படும். சரியா? அப்ப சிம்பிளா நான் வரையப்படுத்த அந்த உயிர் பற்ற வடிவம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. உயிர் பற்ற வடிவம். அப்ப இது எலோஸ்டரிக் நிரோதி.
அப்ப எலோஸ்டரிக் நிரோதி வந்து சேர்ந்ததால உயிர்பற்ற வடிவம். சரியா? அப்ப ஏவி வந்து சேர்ந்தா எலோஸ்டரிக் ஏவல் நடக்கும். எலோஸ்டரிக் ஏவல் நடக்கும். நிரோதி வந்து சேருமா இருந்தால் எலோஸ்டரிக் நிரோதம் நடக்கும். எலோஸ்டரிக் நிரோதம் நடக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. எலோஸ்டரிக் ஏவலுக்கு என்னது? இந்த தாக்கம் தெரியும் தானே? ஏடிபி அசேதன புஸ்பேட்டை சேர்த்துக்கொண்டு என்னத்தை உருவாக்குது? ஏடிபிய உருவாக்குது. சரியா? ஏடிபி உருவாக்குது. இந்த தாக்கத்துக்கு இந்த தாக்கத்தை ஊக்குவிக்கிற நொதியம் என்ன தெரியுமா? ஏடிபி சிந்தேஸ். சரியா? ஏடிபி சிந்தேஸ். அப்ப ஏடிபி சிந்தேஸ் தான் நம்ம நொதியம். ஏடிபி சிந்தேஸ் நொதியம் என்ன செய்யுது? ஏடிபியோட அசேதன புஸ்பேட்டை சேர்த்து ஏடிபி தொற்றுச்சு. சரியா? அப்ப இங்க ஏடிபி கலங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தானே உருவாக்கப்படணும். கலங்களுக்கு ஏடிபி எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் உருவாக்கப்படணும். ஏடிபி கலங்களுக்கு ஒரு 1000 ஏடிபி தேவை. எப்பவுமே 1000 ஏடிபி தேவை. இந்த 1000 ஏடிபியை தாண்டி ஏடிபி இட அளவு கூடும் போது, கலங்கள்ல ஏடிபி அளவு கூடும் போது இந்த ஏடிபி, அப்ப ஏடிபி எவ்வளவு வரணும்? 1000 வரணும். இந்த 1000 தாண்டி போற சந்தர்ப்பத்துல இந்த ஏடிபி என்ன செய்யும்? இந்த ஏடிபி சிந்தேஸ் நொதியத்தோட போயிட்டு எலோஸ்டரிக் நிரோதியாக போயிட்டு சேரும். எலோஸ்டரிக் நிரோதியாக ஏடிபி சேர்ந்தால், சரியா? ஏடிபி எலோஸ்டரிக் நிரோதியாக சேர்ந்தால், ஏடிபி இந்த நிரோதியாக யார் சேர்றாங்க? ஏடிபி சேர்ந்தால் உயிர்பற்ற வடிவம் உறுதிப்படுத்தப்படும். என்ன வடிவம் இது? உயிர்பற்ற வடிவம் உறுதிப்படுத்தப்படும். அப்ப உயிர்பற்ற வடிவம் உறுதிப்படுத்தப்பட்டால் தாக்கம் நடக்குமா நடக்காது? அப்படியே நடக்காது. தாக்கம் நடக்காது. விலங்குதா எப்படி வர ஒழுங்காக்கினார்? எலோஸ்டரிக் நிரோதியாக ஏடிபி போய் சேர்த்து, ரைட்? இப்ப கலங்கள்ல 1000 ஏடிபி இல்ல, ஏடிபி போதலன்னு இருக்கும். ஏடிபி போதாத சந்தர்ப்பங்கள்ல இந்த ஏடிபி இருக்குதானே, இந்த ஏடிபி என்னவாக செயல்படும்? எலோஸ்டரிக் ஏவியாக செயல்பட்டு உயிர்ப்பான ஊக்கிக்கூடிய வடிவத்தை உறுதிப்படுத்தும். சோ முத்தாக்கம் நடந்து அதிகம் ஏடிபி தோற்றுவிக்கப்படும். அப்ப ரெண்டு கதை நீங்க ஞாபகம் வைக்கணும். சரியா? எலோஸ்டரிக் ஏவல் மற்றும் நிரோதம் பார்த்தோம். ஏவி சேர்ந்தா முத்தாக்கம் அதிகரிக்கும், சோ தாக்க வீதம் அதிகரிக்கும். நிரோதி சேர்ந்தா, எலோஸ்டரிக் நிரோதி சேர்ந்தா தாக்க வீதம் குறையும். அது சரிதானே? ரைட். அப்ப இந்த ஏடிபி எலோஸ்டரிக் ஏவியாக செயல்படுது, ஏடிபி எலோஸ்டரிக் நிரோதியாக செயல்படுது. அப்ப எலோஸ்டரிக் ஏவல் மற்றும் நிரோதம் கதை சரி. ரெண்டாவது இந்த ஒத்துழைப்பு தன்மை, கோப்பர் ஆக்டிவிட்டி. சரியா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க பிள்ளைகள். அந்த உதாரணம் நொதியத்தை சம்பந்தப்படுத்தி அவங்க உதாரணம் சொல்லல, ஒரு ஹீமோகுளோபினை பத்தி சொல்றாங்க. ஹீமோகுளோபின் தெரியுமா? ஹீமோகுளோபின் என்பது ஒரு சுவாச நிறப்பொருள். என்ன செய்யும்? O2 CO2 கொண்டு செல்வதில் உதவும். யார்ல? முள்ளந்தண்டுளிலையும் முள்ளந்தண்டிலையும். முள்ளந்தண்டுளிகள் நாங்கள்லாம், மனிதன். சரியா? மனிதன் உட்பட ஏனைய முள்ளந்தண்டுளிகள். முள்ளந்தண்டிலி நான் யார்? என்னிடாண்ட குருதியில ஹீமோகுளோபின் என்னும் சுவாச நிறப்பொருள் உண்டு. அப்ப ஹீமோகுளோபின் என்ன கட்டமைப்பை உடையது அப்படின்னா, புடைச்சிறை அல்லது நாட்புடையான கட்டமைப்பை உடையது. ஆமா தானே? நாட்புடையான கட்டமைப்பு. இந்த நாட்புடையான கட்டமைப்புனா எத்தனை சப் யூனிட்ஸ் இருக்கும், எத்தனை உபலகுகள் இருக்கும்? இவருக்கு 4 உபலகு இருக்கும். 4 உபலகுகள் இருக்கும். விளங்குதானே? அப்ப ஹீமோகுளோபின் என்பது ஒரு நொதியம் அல்ல, ஆனா நொதியம் அல்லாத மூலக்கூறுகளின் சீராக்கத்திலையும், நொதியமாக கருதப்படாத மூலக்கூறுகளின் சீராக்கத்திலையும் என்ன சம்பந்தப்படுது? எலோஸ்டரிக் ஒழுங்காக்கம் சம்பந்தப்படுது. அப்ப கலங்களில் நொதிய செயற்பாட்டை ஒழுங்காக்குறதுக்கு மட்டும்
எலோஸ்டரிக் ஒழுங்காக்கம் அவசியமில்லை. நொதியம் அல்லாத மூலக்கூறுகளோட செயற்பாடுகளை ஒழுங்காக்குவதற்கு எலோஸ்டரிக் சீராக்கம் அவசியப்படுது. ஞாபகம் இருக்கும். ஓகே. அப்ப ஹீமோகுளோபின் 4 சப் யூனிட்ஸ் வச்சிருக்கும். 4 சப் யூனிட்ஸ், 4 உபலகுகள். சோ 4 பாலிபெப்டைட் செயின். இங்க என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். அப்ப இங்க இந்த இத வச்சே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இத வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க தனியா ஒரு படத்தை வரைஞ்சு வைங்க. தனியா ஒரு படத்தை இந்த படத்தை வரைஞ்சு வைங்க. சரியா? அப்ப இங்க ஒரு கீழ்ப்படை வந்து சேருது. அப்போ இந்த இடத்துக்கு ஒரு கீழ்ப்படை வந்து சேருது. அப்ப ஹீமோகுளோபினோட கீழ்ப்படை இல்ல உண்மையிலேயே. சரியா? ஹீமோகுளோபினோட வந்து சேர போறது யார்? ஆக்சிஜன். ஹீமோகுளோபினோட வந்து சேர போறது யார்? O2 மூலக்கூறு. அப்ப இந்த O2 மூலக்கூறு உயிர்ப்பு மையத்தோட வந்து சேருமா இருந்தால் O2 மூலக்கூறு ஹீமோகுளோபின் மூலக்கூறின் அந்த இடத்தோட சேருமா இருந்தால், சரியா, உங்களுக்கு தெரிந்த இந்த உபாதைகள் தமக்கிடையே சமிக்ஞைகளை விரைவாக பரிமாற்றிக்கொள்ளும். அப்ப ஒரு O2 வந்து பிணைஞ்சா ஏனைய உபாதைகளின் உயிர்ப்பு மையங்கள் கீழ்ப்படைய அல்லது ஆக்சிஜனை ஏற்கிறது, ஆக்சிஜனை வெல்கம் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். சோ ஏனைய கீழ்ப்படைகள், ஏனைய உயிர்ப்பு மையங்கள் ஆக்சிஜன் வந்து ஈஸியா இணைக்கும். அதான் அந்த ஒத்துழைப்பு தன்மை, கோஆப்பர் ஆக்டிவிட்டி. ஒரு O2 மூலக்கூறு ஒரு உயிர்ப்பு மையத்தில் இணைஞ்சால் ஏனைய உயிர்ப்பு மையங்கள் ரெடி ஆகிடும் ஆக்சிஜனோட அழகாக இணைந்து கொள்ள. நோட்ட வாசிக்க விளங்கும். ரைட்? இதே கருத்தான் மல்டி சப்யூனிட் என்சைம்ஸ்லையும் பல் உப அலகு நொதியங்கள்லையும் இதே வேலை நடக்கும். அப்படின்னா என்ன? பல் உப அலகு நொதியங்களையும் இதே வேலை நடக்கும்னா கீழ்ப்படை மூலக்கூறின் பிணைதலானது உயிர்ப்பு மையங்களை உயிர்ப்பானதாக மாற்றும். சோ கீழ்ப்படைகள் எந்த ப்ராப்ளமும் இல்லாம வந்து சேர்ந்து கொள்ளேடும். சரியா? எந்த ப்ராப்ளமும் இல்லாம சேர்ந்து கொள்ளும். அது சரிதானே? கடைசி பின்னூட்டல் நிரோதம், ஃபீட்பேக் இன்ஹிபிஷன். பின்னூட்டல் நிரோதத்துல பின்னூட்டல் நிரோதம் தான் அனுசேப பாதையை ஸ்டாப் பண்ணணும். அப்ப பின்னூட்டல் நிரோதத்துல அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஈற்று விளைபொருட்கள், என்னது? என் ப்ராடக்ட்ஸ் ஈற்று விளைபொருள். அப்ப இந்த தாக்கத்தின் ஈற்று விளைபொருள் என்னது? ATP தான். ஈற்று விளைபொருட்கள். அப்ப ஈற்று விளைபொருட்கள் எலோஸ்டரிக் நிரோதியாக செயற்பட்டு உயிர்பற்ற வடிவத்துக்கு நொதியத்தை மாற்றிவிடும். சோ நொதிய தாக்கம் மேலும் நடக்காது. அப்ப பின்னூட்டல் நிரோதம் என்பது ஒரு வகையான எலோஸ்டரிக் நிரோதம் தான். பின்னூட்டல் நிரோதத்துல யார் வந்து சேர்றா? ATP. தேவைக்கு மேலதிகமாக ATP அல்லது ஈற்று விளைபொருட்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த ஈற்று விளைபொருள் எலோஸ்டரிக் நிரோதியாக செயல்படும். ஈற்று விளைபொருள் என்னவா செயல்படும்? எலோஸ்டரிக் நிரோதியாக செயல்பட்டு அந்த முத்தாக்க வீதத்தை குறைச்சி தாக்கத்தை நடக்க விடாது. இதான் நடக்குது இங்க. உதாரணம் சொல்லியிருக்காங்க ATP. அப்ப ATP தேவைக்கு மேலதிகமாக அதிகரிக்கிற போது, ATP கலங்கள்ல தேவைக்கு மேலதிகமாக அதிகரிக்கும் போது இந்த ATP எலோஸ்டரிக் நிரோதியாக செயல்பட்டு அந்த தாக்கத்தை ஸ்லோ டவுன் பண்ணும், குறைச்சு. இதான் கதை. ரைட்? அப்ப எலோஸ்டரிக் தொடர்பா கம்ப்ளீட்டா கதைச்சாச்சு. இப்ப போவோம் 9வது கேள்விக்கு. நொதியங்களின் எலோஸ்டரிக் ஏவி எப்போதும் உயிர்ப்பு மையங்களுடன் பிணையும். உயிர்ப்பு மையங்களோட இணைகிறது பிள்ளைகள் கீழ்ப்படை. சரியா? கீழ்ப்படை தான் இணையும். அப்ப எலோஸ்டரிக் ஏவி அல்லது எலோஸ்டரிக் நிரோதி, இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நாங்க ஒரு பேர் சொல்லலாம், ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள். இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் எங்க சேரும்? சீராக்கும் தானம் அல்லது ஒழுங்காக்கும் தானத்தில் தான் சேரும். சீராக்கும் தானம் அல்லது ஒழுங்காக்கும் தானத்தோட தான் இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் சேரும். சோ 1வது பேர். 2வது எலோஸ்டரிக் நிரோதிகள் மீளக்கூடிய போட்டியற்ற நிரோதிகளா? இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறுகளை பத்தி நாங்க சொன்னோம். ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் எவ்வாறு செயல்படும்? மீளக்கூடிய போட்டியற்ற நிரோதிகள் போன்று செயல்படும். சரியா? சோ அதுல உங்களுக்கு டவுட் வராது.
அடுத்த மூன்றாவது, நிரோதி ஒன்று சீராக்கும் தானத்துடன் இணையும் போது அதன் உயிர்பற்ற வடிவம் உறுதியாக்கப்படும். நிரோதி ஒன்று சீராக்கும் தானத்துடன், அவங்க ஒன்ன மிஸ் பண்றாங்க. நொதியங்களுக்கு நிரோதின்னு ஒன்று இருக்கலாம். நொதியங்களில் நிரோதி ஒன்று சீராக்கும் தானத்துடன் இணையும் போது அதன் உயிர்பற்ற வடிவம் உறுதியாக்கப்படும். அப்ப இந்த கதையும் கொஞ்சம் பாருங்க. சரியா? இது ஒரு நொதியம். அப்ப நிரோதி வந்து சேர்ந்து உயிர்பற்ற வடிவமாய், உயிர்பற்ற வடிவம்னா உயிர்ப்பு மையங்கள் செயலில். அந்த கூற்று கொஞ்சம் கிளியரா நாங்க பார்த்தா எப்படி, எலோஸ்டரிக் நிரோதி ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த கூற்று சரி. எலோஸ்டரிக் நிரோதி ஒன்று சீராக்கும் தானத்துடன் இணையும் போது அதன் உயிர்பற்ற வடிவம் உறுதியாக்கப்படும். அப்ப எலோஸ்டரிக் நிரோதின்னு நீங்க என்ன சொல்றது? சரியா? எலோஸ்டரிக் ஏவி, இது எல்லோஸ்டெரிக் ஏவி, இது அதே எல்லோஸ்டெரிக் நிரோதி. எல்லோஸ்டெரிக் நிரோதி. இந்த எலோஸ்டெரிக் நொதியங்களுக்குள்ளில், எலோஸ்டெரிக் நொதியங்களுக்கு ஒரு தமிழ் ஒன்றுக்கு, மாற்றுத்துண்டு முறையாக சீராக்கும் நொதியங்கள். எலோஸ்டெரிக் நொதியங்களுக்கு ஒரு பேர் என்னது? மாற்றுத்துண்டு முறையாக சீராக்கும் நொதியங்கள். அப்படின்ட்டு எங்க ரிசோர்ஸ்ல இல்ல தானே, அப்படின்ட்டு எங்க ரிசோர்ஸ்ல இல்ல. சோ நாங்க எலோஸ்டெரிக் நொதியங்கள்னே சொல்லுவோம். சோ மூன்றாவது பிழைக்குது. சரியா? கிளியர் போதாது. நாலாவது, பின்னூட்டல் நிரோதம் ஏடிபி விரயமாவதை தடுக்கும். ஃபீட்பேக் இன்ஹிபிஷன். பின்னூட்டல் நிரோதம், சரியா? பின்னூட்டல் நிரோதம் ஏடிபி விரயமாவதை தடுக்கும். ஆமா தானே? பின்னூட்டல் நிரோதத்தினால்தான் ஏடிபி மூலக்கூறு எலோஸ்டெரிக் நிரோதியாக சேர்ந்து சோ ஏடிபி அதுக்கு மேலும் உருவாகாம தடுக்குது. சரி, கூற்று 4. சரியா? கூற்று 4 சரி. ஐந்தாவது, ஒத்துழைப்பு தன்மையால் கீழ்ப்படைகளுடன் அதன் நாட்டம். ஒத்துழைப்பு தன்மையால் நொதியங்களின் கீழ்ப்படைகளுடன், நொதியங்களின் உயிர்ப்பு மையம் வந்து நாட்டம் குறைதான் இல்ல தானே? ஒத்துழைப்பு தன்மையால் கீழ்ப்படையோட நாட்டம் அதிகரிக்கும். கீழ்ப்படை வந்து இணைந்தால் உயிர்ப்பு மையங்களின் நாட்டம் அதிகரிக்கும். எதுக்கு? கீழ்ப்படைக்கு. சோ 5வது பிழை. 10வது கேள்வி, ரைட்? 10வது, போட்டிக்குரிய நிரோதிகள் தொடர்பாக சரியான கூற்று. நேற்றும் பார்த்தோம் அப்படி கேள்விகள் நிறைய. இவை பெரும்பாலும் மீளா நிரோதிகளா? இல்ல. போட்டிக்குரிய நிரோதிகளில் பெரும்பாலானவை மீளக்கூடிய நிரோதிகள் தானே. மீளாத நிரோதிகள் கேட்பாங்களா என்றால், மீளாத நிரோதிகளுக்கு உதாரணம் என்னது? டாக்சின்களும் நஞ்சுகளும். டாக்சின்களும் நஞ்சுகளும் தான் மீளக்கூடிய நிரோதிகளுக்கு உதாரணம். சரி, மீளா நிரோதிகளுக்கு உதாரணம். மீளா நிரோதிகளுக்கு உதாரணம். 2வது, இவை நொதியத்தின் உயிர்ப்பு மையம் அல்லாத தானங்களுக்காக கீழ்ப்படையுடன் போட்டியிடும். போட்டிக்குரிய நிரோதிகள், சரியா, கீழ்ப்படையின் வடிவத்தை ஒத்திருக்கும். அப்ப போட்டிக்குரிய நிரோதிகள் கீழ்ப்படையுடன் உயிர்ப்பு மையத்துக்காக போட்டியிடும். உயிர்ப்பு மையத்துக்காக போட்டியிடும். சோ கூற்று பிழைச்சிருச்சு. 3, இவை கிடைக்கத்தக்க உயிர்ப்பு மையங்கள் எண்ணிக்கையை கூட்டுமா குறைக்குமா? குறைக்குமே. போட்டிக்குரிய நிரோதி போட்டிக்குரிய நிரோதி நொதியத்தோட போயிட்டு இணைஞ்சிட்டா கீழ்ப்படை வந்து இணைய முடியாது. சரியா? அப்ப கிடைக்கத்தக்க உயிர்ப்பு மையங்கள் எண்ணிக்கையை குறைக்கும். 4, நஞ்சுகள் போட்டிக்குரிய நிரோதிகளாக தொழில்படலாம். நஞ்சுகள் போட்டிக்குரிய நிரோதிகளாக செயல்படலாம். இது மீளா நிரோதி தானே, நஞ்சுகளும் டாக்சின்களும். பிள்ளைகள் இങ്ങനെ ஒரு கிளியர் இல்லாம இருப்பீங்க. நீங்க கிளியர் இல்லாம இருப்பீங்க. எங்களோட ரிசோர்ஸும் அப்படித்தான் இருக்கு. இந்த மீளாத நிரோதிகள் இருக்கு தானே, இந்த போட்டியற்ற நிரோதிகள்ல மீளக்கூடிய நிரோதிகள் உண்டு. மீளக்கூடிய நிரோதிகள்ல போட்டிக்குரிய நிரோதியும் உண்டு, போட்டியற்ற நிரோதியும் உண்டு. சரியா? குழப்பிட்டான்னு தெரியல நான் உங்களுக்கு. சோ அவ்வளவு டீடைல் தேவையில்லை உங்களுக்கு. இந்த போட்டிக்குரிய நிரோதிகள் இருக்கு தானே, அதுவும் மீளக்கூடிய நிரோதிகள், சில போட்டிக்குரிய நிரோதிகள் உண்டு. போட்டியற்ற நிரோதிகள் இருக்கு தானே, அதுவும் சில மீளக்கூடிய நிரோதிகள் உண்டு. சரிதானே? சோ அப்ப நஞ்சுகள் போட்டிக்குரிய நிரோதிகளாக தொழிற்படலாம். நம்ம நோட் பண்ணி பார்த்தால் நஞ்சுகளும் டாக்சின்களும் மீளாத நிரோதிகள் அப்படின்னு சொல்றாங்க. மீளாத நிரோதிகள். 5வது, இவற்றின் மூலம் ஏற்படும் தாக்க வீத குறைவிலிருந்து மீள்வதற்கு கீழ்ப்படை செறிவை அதிகரிக்கலாம். நேற்று நான் அவங்கள எழுதிக்க வேற சொன்னேன்.
என்ன போட்டி போட்டிக்குரிய நிரோதியால் யாருனால போட்டிக்குரிய நிரோதியால் பாதிக்கப்பட்ட தாக்கம் ஒன்றின் தாக்க வீதத்தை அதிகரிக்க போட்டிக்குரிய நிரோதியால் பாதிக்கப்பட்ட தாக்கம் ஒன்றின் தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்வோம் கீழ்ப்படைச்செறிவு அதிகரிச்சிடும். கீழ்ப்படைச்செறிவு அதிகரிச்சா கீழ்ப்படைக்கும் நொதிய மூலக்கூறுக்கும் இடையிலான மோதுகைகளின் எண்ணிக்கை அதிகரிச்சு தாக்க வீதம் அதிகரிக்கும். இதான் கதை. சோ 10க்கு ஆன்சர் 5. 11வது கேள்வி. நொதியங்களின் எலோஸ்டரிக் ஒழுங்காக்களில் இதான் கதை. ஒழுங்காக்க மூலக்கூறுகள் நொதியத்தின் உயிர்ப்பு மையத்தில் மீளத்தக்க முறையில் பிணையும்ன்றது ஓகே. உயிர்ப்பு மையத்துல இல்லையே. அப்ப சீராக்கும் தானம் அல்லது சீராக்கும் மையத்துல சோ கூற்று பிழைச்சிச்சு. ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் நொதியத்துடன் பங்கிட்டு வலுப்பிணைப்பு அல்லாத. இதை நான் சொன்னேன் நேத்து சொன்னது. ஏவிகள் அல்லது விரோதிகள் சீராக்கும் தானத்தோட எவ்வாறு இணை? இந்த ஏவிகள் அல்லது விரோதிகள் எவ்வாறு இணை? பங்கீட்டு வலுப்பிணைப்பு அல்லாத. பங்கீட்டு வலு பிணைப்பு அல்லாத இடைத்தாக்கம். பங்கீட்டு வலுப்பிணைப்பு அல்லாத இடைத்தாக்கங்களால் இணை. சரி கூற்றப்ப 11க்கு 2 சரி. 3வது பாகம். ஒரு குறித்த உபலகுடன் பிணையும் ஏவி மூலக்கூறானது அந்த உபலகின் உயிர்ப்பு தானத்தை மாத்திரம் பாதிக்கும் சொல்றாங்க. இல்ல தானே? ஏன்னா சகல உபலகினது உயிர்ப்பு தானத்தையும் பாதிக்கும். ஏன்? அவர் தனக்குள்ள சிக்னலை அனுப்பிக் கொள்வார். அந்த உபலகுகளுக்குள்ள அவங்க அனுப்பிக்குவாங்க. 4 நிரோதி மூலக்கூறுகள் நொதியத்தின் தொழிற்பாட்டை பாதிக்கின்ற போதிலும் அதன் வடிவத்தை பாதிக்காது. நிரோதி மூலக்கூறுகள் வடிவத்தை பாதிக்குதா இல்லையா? அந்த உயிர்பற்ற வடிவம் உறுதிப்படுத்தப்படுது. உயிர்பற்ற வடிவம் அங்க உறுதிப்படுத்தப்படும். ஏடிபி ஒரு எலோஸ்டரிக் ஏவியாக தொழிற்படும். ஏடிபி என்பது ஒரு எலோஸ்டரிக் நிரோதியாக செயல்படும். சோ 11க்கு ஆன்சர் 2. 12வது நொதியங்கள் தொடர்பான பின்னணி குறுகும் சரியானது இது. நொதியங்கள் தாக்கங்களின் ஏவல் சக்தியை குறைப்பதற்காக தாக்கங்களின் போது பயன்படுத்தப்படுகின்றன. குற்றப்பிழை. தாக்க வீதத்தை குறைக்கும்னா நொதியங்கள் தாக்கத்தின் போது பயன்படுத்தப்படுவதில்லை. நொதியங்கள் வெப்பமாறா இயல்புள்ளவை. வெப்பம் மாறும் இயல்புள்ளவை. அநேகமான நொதியங்கள் வெப்பம் மாறும் இயல்புள்ளவை. வெப்பத்துக்கு உணர்தல் உள்ளவை இயல்புகள். ஈஸி கேள்வி அப்பது. 3 கீழ்ப்படைச்செறிவுடன் நொதிய தாக்க வீதம் அதிகரிப்பினும் நொதிய மூலக்கூறுகள் குறித்த கீழ்ப்படைச்செறிவுடன் நிரம்பல் அடைந்து விடுவதனால் அதன் பின்னர் தாக்க வீதம் மேலும் அதிகரிக்காது. எஸ். அப்ப கீழ்ப்படைச்செறிவு அதிகரிச்சா நொதிய தாக்க வீதம் அதிகரிக்கும். எது வரைக்கும் அதிகரிக்கும்? நொதிய மூலக்கூறுகளுடன் இந்த கீழ்ப்படையுடன் நொதிய மூலக்கூறுகள் நிரம்பல் அடையும் வரை அதிகரிக்கும். அதுக்கு பிறகு நொதிய தாக்க வீதம் மேலும் அதிகரிக்காது. நீங்க படிப்பீங்க. எப்படின்னு பார்ப்போம். இந்த கிராஃப் சரியா? கிராஃப் ஒண்ணு. அப்ப இது கீழ்ப்படை செறிவு. நொதிய தாக்க வீதம். அப்ப கீழ்ப்படைச்செறிவு அதிகரிக்க நொதிய தாக்க வீதம் கூடி ஒரு கட்டத்துக்கு பிறகு மாறாம. ஏன் ஒரு கட்டத்துக்கு பிறகு மாறாம போகும்? அப்ப இந்த புள்ளியில என்ன செஞ்சிருச்சு? நொதியங்கள் கீழ்ப்படையுடன் நிரம்பல் அடைந்து விட்டன. நொதியங்கள் கீழ்ப்படையுடன் நிரம்பல் அடைந்து நிரம்பல் அடைவதால நொதிய தாக்க வீதம் மேலும் அதிகரிக்காது. சரியா? அப்ப கூற்று 3 சரி. 4வது சிறப்பு pH-ஐ விட pH அதிகரிக்கையில் தாக்க வீதம் மாறிலியாக இருக்கும். சிறப்பு pH-ஐ விட கூடினாலோ அல்லது குறைந்தாலோ தாக்க வீதம் குறையும். சரியா? சிறப்பு pH-ஐ விட கூடினாலோ அல்லது குறைஞ்சாலோ தாக்க வீதம் குறையும்.
அப்ப சிறப்பு pH என்றால் என்ன? நொதிய தாக்க வீதம் உயர்வாக நடைபெறும் pH சிறப்பு pH எனப்படும். நொதிய தாக்க வீதம் உயர்வாக நடைபெறும் pH சிறப்பு pH எனப்படும். அந்த கதெல்லாம் தெரியும் நம்புறேன். சரியா? சிம்பிள் தானே அதெல்லாம்? அதெல்லாம் சிம்பிள். ஓகே. அப்ப சிறப்பு pH விட pH அதிகரிக்கும் தாக்க வீதம் மாறிலியா இருக்கும். இல்லனா அப்ப சிறப்பு pHல மட்டும்தான் தாக்க வீதம் உயர்வு. சிறப்பு pH விட கூடினாலோ அல்லது குறைஞ்சாலோ தாக்க வீதம் என்ன செய்யும்? குறையும். ஏன் அப்படின்னா நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாக்கத்துடன் தொடர்புடைய பிணைப்புகள்ல சிதைக்கும். அதனால தாக்க வீதம் குறையும். நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாக்கத்தில் ஈடுபடுகின்ற ரசாயன பிணைப்புகள் சிதையும். சரியா? ரசாயன பிணைப்புகள் உடையறதால நொதி தாக்க வீதம் குறையும். நொதிய நிரோதிகள் யாவும் நொதியத்துடன் நிரந்தரமாக பிணைந்து நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாக்கத்தை நிரோதிக்கும். அப்ப நிரந்தரமாக பிணையலாம் அல்லது தற்காலிகமாக பிணையலாம். சரியா? நிரந்தரமாக பிணைஞ்சது பங்கீட்டு வலு பிணைப்பு மூலம் இணைஞ்சிருக்கும். தற்காலிகமாக பிணைகிறது பங்கீட்டு வலு பிணைப்பு அல்லாத பிணைப்புகளால் இணைஞ்சிருக்கும். சோ 12 ஆன்சர் 3. 12 ஆன்சர் 3. 13 பின்வருவனவற்றில் நொதியங்களின் சிறப்பியல்பு யாது? பின்வருவனவற்றில் நொதியங்களின் சிறப்பியல்பு யாது? அவை முடிவு விளைபொருட்களின் இயல்பை மாற்றுவதில்லை. நேரடியான ஆன்சர் போல. ஈற்று விளைபொருட்களின் இயல்பை மாத்தாது. தானே நொதியம் மாத்தாது. இரண்டாவது பாகம், அவை தாக்கத்தின் ஏவல் சக்தி அதிகரிக்க செய்யாது, குறைக்கும். தாக்கத்தின் ஏவல் சக்தியை குறைக்கும். 3 அவை கீழ்ப்படைகளுக்கு சிறப்பானவை அல்ல. அவை கீழ்ப்படைகளுக்கு பெரிதும் தனித்துவமானவை. சரியா? 4 தாக்கத்தின் போது சிறிதளவு நொதியம் பயன்படுத்தப்படுது. இப்படி அவங்கள ஏமாத்துவாங்க. தாக்கத்தின் போது சிறிதளவு நொதியம் பயன்படுத்தப்படுதா? இல்லை. தாக்கத்தின் போது நொதியங்கள் பயன்படுத்தப்படுவதே இல்லை. நொதிய மூலக்கூறு எந்த பகுதியும் தாக்கத்தை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நொதிய மூலக்கூறு தாக்கத்தை ஊக்குவிக்கிற பகுதிக்கு என்ன பேர்? உயிர்ப்பு மையம் அல்லது உயிர்ப்பு தாக்கம். 13க்கு ஆன்சர் 1. சரியா? 13 ஆன்சர் 1. 14 கலங்களில் அழுத்தமான அகமுறு செல்லுரையினால் தொகுக்கப்படும். கலங்கள்ல நொதியங்களை நிறைய புன்னகங்கள் உற்பத்தி செய்யும் பிள்ளை. சரியா? ரைபோசோம்ஸ் உற்பத்தி செய்யும், SCR உற்பத்தி செய்யும், சரியா? RER உற்பத்தி செய்யும், கொல்கி சில சந்தர்ப்பங்கள் உற்பத்தி செய்யும். அப்ப நிறைய புன்னகங்கள் இருக்கு கலங்கள்ல நொதியங்களை உற்பத்தி செய்கின்ற புன்னகங்கள். லைசோசோம் உற்பத்தி செய்யும். ஏன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் லைசோசோம்களுக்கு நீர்ப்பகுப்பு நொதியம் இருக்கு, பெராக்சோசோம்களுக்கு என்ன இருக்கு? ஒட்சியேற்ற நொதியங்கள் இருக்கு. அப்படி நிறைய புன்னகங்கள் உற்பத்தி செய்யும். ஸோ எக்யூரேட்டா சொல்லல அது இந்த புன்னகம் தான் அப்படின்ட்டு. அப்ப நொதியங்களை உற்பத்தி செய்யறதுல மிக முக்கியமான சில சந்தர்ப்பங்கள்ல ரைபோசோமா இருக்கலாம். ஏன்? புரதத்தை உற்பத்தி செய்யுங்க. இந்த புரதம் தானே நொதியமாக மாறப்படுது. அப்ப அதுக்கு கிளியர் ஆன்சர் ஒன்றும் கொடுக்கல. நம்ம சிலபஸை வச்சு கொடுக்கல. 2 அவற்றின் தாக்கங்களின் விளைபொருட்களினால் பெயரிடப்படும். உண்மையிலே விளைபொருட்களினால் பெயரிடப்படுமா, கீழ்ப்படைகளால் பெயரிடப்படுமா அப்படின்னா விளைபொருட்களால் பெயரிடப்படும், கீழ்ப்படைகளால் பெயரிடப்படும். இந்த நீங்க விளங்கிக்கணும் என்ன அந்த கதை அப்படின்றது. சரியா? கவனிங்களே என்ன சொல்றாங்கன்ற கொஞ்சம் கவனி. இப்ப லிபிட் இருக்கு. இந்த லிபிட உடைக்கிற நொதியம் உடைச்சு கொழுப்பு அமிலம் ஃபேட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரோல். கொழுப்பு அமிலம் கிளிசரோல் தானே வரப்போகுது. அப்போ கொழுப்பு அமிலம் கிளிசரோல் பிளஸ் இன்னொரு சேர்வையும் வரும் மோனோகிளிசரைட். மோனோகிளிசரைட்ஸாக இதை உடைச்சு இந்த லிபிட உடைக்கிற நொதியத்துக்கு என்ன பேர்? லைபேஸ் அல்லது லிபேஸ். அடுத்து புரதத்தை உடைக்கிற நொதியத்துக்கு பொது பேர் என்ன? புரோட்டீனை உடைக்கிற நொதியத்துக்கு என்ன பேர்? புரோட்டீயேஸ். மோல்டோஸ உடைக்கிற நொதியத்துக்கு என்ன பேர்?
மோல்டேஸ். விளங்குதா? அப்ப எப்படி பெயர் வைக்கிறாங்க? கீழ்ப்படைய வச்சுதான் நொதியத்துக்கு பேர் வைப்பாங்க. நியூக்ளியோடைட்ஸ் உடைக்கிற நொதியத்துக்கு என்ன பேர்? நியூக்ளியேஸ். தானே? நியூக்ளியஸ். சாரி நியூக்ளியோடைட்ஸ் உடைக்கிறதுக்கு பேர் நியூக்ளியோடைடேஸ். நியூக்ளியோடைட்ஸ் உடைக்கிறதுக்கு பேர் நியூக்ளியோடைட்ஸ். உடைக்கிற நொதியத்துக்கு என்ன பேர்? நியூக்ளியோடைடேஸ். நியூக்ளியோடைட்ஸ். அப்ப நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளிக் ஆசிட் உடைக்கிற நொதியத்துக்கு என்ன பேர்? நியூக்ளிக் ஆசிட் உடைக்கிற நொதியத்துக்கு என்ன பேர்? அதுக்கு என்ன பேர்? நியூக்ளியேஸ். நியூக்ளியஸ். அப்ப கீழ்ப்படையின் அடிப்படையில் தான் நொதியத்துக்கு பேர் வைப்பாங்க. சோ பிழை. அவற்றின் தாக்கங்களின் விளைபொருட்களினால் பெயரிடப்படும். இல்ல, தாக்கிகள் அல்லது கீழ்ப்படையால் பெயரிடப்படும். கீழ்ப்படையால் பெயரிடப்படும். வெப்ப உணர்தல் அற்றவைன்னு சொல்றாங்க. நொதியங்களில் அநேகமானவை வெப்ப உணர்தல் உடையவை. தாக்கங்கள் நடைபெறும் உயிர்ப்பு மையங்களை கொண்டவை. நொதியங்கள் தாக்கம் நடைபெறுகின்ற உயிர்ப்பு மையத்தை கொண்டிருக்கும். சரி, குற்று. 5 தாக்கங்களின் போது பயன்படுத்தப்படுகின்றன. நொதியங்கள் தாக்கத்தின் போது பயன்படுத்தப்படுவதில்லை. தாக்கங்களின் போது பயன்படுத்தப்படுவதில்லை. 15வது நொதியங்கள் தொடர்பான கூற்றுக்களில் தவறானது. இங்க 15வதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவாங்க? 15க்கு என்ன ஆன்சர்? ரஷ்மிதா என்ன ஆன்சர் சொல்லுங்க. என்ன பிள்ளை ஆன்சர் பண்ண மாட்டேங்க? 15வதுக்கு என்ன ஆன்சர்? யாரும் சொல்ல மாட்டேங்க. ரிதுசுனி ருக்ஷனா சரி. கேள்விகளை செய்துட்டு ஜாயின் ஆகும். அப்ப கொஞ்சம் என்ன சொல்றது விளங்கு. நான் சொல்ல ஆன்சர் மார்க் பண்ணிக்கிறதுல இதுல எதிர்பார்க்கப்படுவது. சரியா? நீங்க கேள்வி செஞ்சிருந்தா உங்களுக்கு விளங்கும் இந்த கேள்வியில என்ன சிக்கல் இருக்கு. கேள்வி செய்யாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சிக்கலாயிரும். நீங்க அரிஷ்மிதா எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. அரிஷ்மிதா, ரித்யா இருக்கீங்களா? ரித்யா ஆன்சர் பண்ணுங்க. ரைட். அப்ப 15க்கு ஆன்சர் 5 தான். 15க்கு ஆன்சர் 5 தான். பாப்போம் என்ன பாப்போம். நொதியங்கள் தொடர்பான கூற்றுகளில் தவறானது. நொதிய தாக்கங்களுக்கான ஏவல் சக்தியை நொதியங்கள் குறைக்கின்றன. முதல்ல ஏவல் சக்தியை நொதியங்கள் குறைக்கும். சரி. 2, புரோட்டியேஸை நிரோதிக்கும் HIV-க்கு எதிரான மருந்து புதிய வைரஸ் தோன்றுவதை நிரோதிக்கின்ற ஒரு போட்டியற்ற நிரோதியாகும். சரியா? இங்க கதை கொஞ்சம் அவுட்டுக்கு போயிருக்கிறதால அந்த கூற்றை விட்டுட்டு நாங்க அடுத்தது போவே. ஆனா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 3, எலோஸ்டரிக் ஒழுங்காக்கிகள். எலோஸ்டரிக் ஏவியா இருக்கலாம் அல்லது நிரோதியா இருக்கலாம். எலோஸ்டரிக் ஒழுங்காக்கிகள் பங்கீட்டோடு பிணைப்பு அல்லாத பிணைப்புகள் மூலம் இணைவதால் நொதிய தாக்கத்தை நிரோதிக்கும் அல்லது ஊக்குவிக்கும். எலோஸ்டரிக் ஒழுங்காக்கிகள் பங்கீட்டோடு பிணைப்பு அல்லாத. சரிதானே? பங்கீட்டோடு பிணைப்பு அல்லாத இடைத்தாக்கங்கள் மூலம் இணையும். 4, எலோஸ்டரிக் நொதியங்கள் பொதுவாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உபலகங்களானவை. பொதுவாக எலோஸ்டரிக் நொதியங்கள் எப்போதும் அல்ல. சரியா? எலோஸ்டரிக் நொதியங்கள் எப்பொழுதும் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உபலகங்களானவை என்றது பிழை. 5, பின்னூட்டல் நிரோதிப்பில் இறுதி விளைவு நிரோதியாக அல்லது ஏவியாக செய்யப்படும். பின்னூட்டல் நிரோதத்தில் இறுதி விளைவு
இறுதி விளைவு தான் இந்த ஏடிபி என்னவாக செயற்படும் சொன்னோம். இறுதி விளைவாக அந்த ஏடிபி என்னவாக செயற்படும்? நிரோதியாக செயற்படும். நிரோதியாகத்தான் செயற்படும், ஏவியாக செயற்படாது. பின்னூட்டல் நிரோதத்துல ஈற்று விளைபொருட்கள் நொதியத்தோட இணையப்படாது. ஈற்று விளைபொருட்கள் நொதியத்தோட இணையறதால அந்த செயல்பட பாதை நிறுத்தப்படும் அப்படின்னு தானே படிப்பீங்க. ஓகே, சோ 15 ஆன்சர் ஆயிடுச்சு. 16வது கேள்வி. சோ 16வது கேள்வியில சரியா, 16வது கேள்வியில இந்த ரெண்டாவது படத்தை நீங்க எப்படி வரைஞ்சுக்கணும்னா, அப்ப வெப்பநிலைக்கும் நொதிய தாக்குவதற்குமான வரைவு வரைஞ்சிருப்பீங்க தானே. வெப்பநிலைக்கும் நொதிய தாக்குவதற்குமான வரைவு, அந்த வரைவு எங்க வந்து முடியும்? கடைசியா 50 0 ஆகும் தானே. ஒரு டியூட்ல அல்லது நோட்ல இருக்கும், ரிசோர்ஸ் புக்ல 50 தாக்க வீதம் 0. அப்ப நொதிய தாக்க வீதத்துக்கும் வெப்பநிலைக்கும் இடையில் ஒரு தொடர்பு நீங்க வரைவீங்களா இருந்தால், நொதிய தாக்க வீதத்துக்கும் வெப்பநிலைக்கும் இடையில வரைவீங்களா இருந்தால், வெப்பநிலைக்கும் இது நொதிய தாக்க வீதம். பிள்ளைகள் இது ஒரு பிராக்டிக்கல் தான். நொதிய தாக்க வீதத்துக்கும் வெப்பநிலைக்கும் இடையிலான தாக்க வீதத்தை துணிகிறது ஒரு பிராக்டிக்கல். சரியா, அந்த பிராக்டிக்கலை கொஞ்சம் பார்ப்போமே என்ன சொல்றாங்க அந்த பிராக்டிக்கல்ல. நொதிய தாக்க வீதத்துக்கும் வெப்பநிலைக்கும் இடையில தொடர்பை பார்க்கிறது என்பது ஒரு பிராக்டிக்கல். கொஞ்சம் கவனிங்க. நீங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என்னென்ன தேவை தெரியுமா? 1%, சரியா, 1% அமைலேஸ் கரைசல் தேவை. சரியா, வேற 1% மாப்பொருள் தேவை. 1% செல்லுடைய மாப்பொருள் கரைசல் தேவை. அடுத்தது பொட்டாசியம் அயோடின்ல கரைக்கப்பட்ட KI கரைக்கப்பட்ட I2 கரைசல் தேவை. இந்த முறை கேட்டிருந்தாங்க ஸ்ட்ரக்சர்ல 2024 ஸ்ட்ரக்சர் என்ன, மாப்பொருள்ல சோதிக்கிறதுக்கான சோதனை பொருள் என்ன? KI2 அயோடின் கரைசல் எழுதலாம், அது பொட்டாசியம் அயோடின்ல கரைக்கப்பட்ட அயோடின் கரைசல் எழுதலாம். KI2 ஆன்சர் இருந்துச்சு ஸ்கீம்ல. வேற ஸ்டாப் வாட்ச் தேவை, நிறுத்த கடிகாரம் தேவை, ஸ்டாப் வாட்ச் இதெல்லாம் தேவை. என்ன செய்ய போறாங்கன்றத பார்ப்போம். என்ன செய்ய போறாங்க தெரியுமா? நிறைய டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறது. அப்ப இது ஒரு டெஸ்ட் டியூப். இந்த டெஸ்ட் டியூப்ல ஒரு 5 ml அமைலேஸ் எடுக்கிறது. 5 ml அமைலேஸ். அடுத்தது இன்னொரு டெஸ்ட் டியூப்ல 10 ml ஸ்ட்ராச் மாப்பொருள் எடுத்துக்கணும். சரியா, 10 ml மாப்பொருள். இது ரெண்டுண்ட வெப்பநிலையத்துல தாக்க விதத்துன்னு எப்படும். வெப்பநிலை தாக்க விதத்துல வெப்பநிலையின் செல்வாக்கு தான் பார்க்க போறோம். தாக்க விதத்தில் வெப்பநிலையின் செல்வாக்கு தான் பார்க்க போறோம். இது ரெண்ட ஒரு ஓட்ட பாத்திரத்துக்கு வைக்கிறோம், நீர் கொண்ட பாத்திரத்துல வைக்கிறோம். ஏன் நீர் கொண்ட பாத்திரத்துல வைக்கிறோம்? நீர் கொண்ட பாத்திரத்தின் வெப்பநிலை என்னவோ, அதுதான் உங்களோட வெப்பநிலை. சரியா, ஒவ்வொரு 2 நிமிஷ கேப்ல 2 நிமிட இடைவெளியில் என்ன செய்யணும்? வச்சுட்டு இந்த 2 நிமிட இடைவெளி கொஞ்சம் இருக்கட்டுமே. இந்த 5 ml அமைலேஸ் இருக்கு தானே, அந்த அமைலேஸ மாப்பொருளோட கலந்துட்டு பிள்ளைகள் என்ன செய்ய போறாங்க? 2 நிமிட இடைவெளியில மாப்பொருளுக்கான சோதனை செய்யும். 2 நிமிட இடைவெளியில் மாப்பொருளுக்கான சோதனை செய்யும். இல்லையா, 2 நிமிட இடைவெளியில் மாப்பொருளுக்கான சோதனை செய்யும். எப்படி செய்யறது?
ஒரு வெண்ணிற பீங்கான் நோட் எடுத்து அந்த இதுல இந்த மாப்பொருள் அடங்கிய இந்த அது ஊத்தினா தானே அதுல இருந்து கரைசல் கொஞ்சம் எடுத்து அதுல இருந்து கொஞ்சம் மாப்பொருள் கரைசல் கொஞ்சம் எடுத்து என்னதை போடுறோம் KiI2 போடுறோம். சரியா? அப்படியே ஒவ்வொரு 2 நிமிஷம் கேப்ல செஞ்சுக்கிட்டு போகும்போது நிறமாற்றம் எப்ப தெரியலன்ற வரைக்கும் போடும். என்ன அப்ப KiI2க்கு I2 சேர்த்தா மாப்பொருளுக்கு KiI2 சேர்த்தா நிறமாக மாறும், கருநீல நிறமாக மாறும். கருநீல நிறமாக மாறுதுன்னு என்ன அர்த்தம்? கருநீல நிறமாக மாறுதுன்னு என்ன அர்த்தம்? மாப்பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஸ்டார்டிங்ல மாப்பொருள் இருக்கும், போ 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 மாப்பொருளின் அளவு குறைஞ்சு கொண்டே செல்லுமா இல்லையா? குறைந்து கொண்டே செல்லும். ஏன் குறைந்து கொண்டே செல்லும்? மாப்பொருள அமைலேஸ் உடைச்சி மோல்டோஸா மாத்திரும். அப்ப தாக்கம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நோக்கம். மாப்பொருள்ல அமைலேஸ் முற்றாக மோல்டோஸா மாத்திருச்சு நோக்கம். சோ அந்த டைமிங்ல ஊதா நிறம் தென்படுமா தென்படாதா, அல்லது கருநீல நிறம் தென்படுமா தென்படாதா? தென்படாது. சரியா? அப்ப அது வரைக்கும் நாங்க ஒரு 2 நிமிஷம் இடைவெளியில இந்த பிராக்டிகலை செஞ்சு, சரியா, பிராக்டிகலை செஞ்சு வரைவு உண்மையிலேயே எப்படி 5 பாகை சீல ஆரம்பிச்சு, சரியா, 5 பாகை சீல ஆரம்பிச்சு நாங்க என்ன செய்வோம்? 5 பாகை சி, 40 பாகை சி, 60 பாகை சி. உங்களோட பிராக்டிகல் கையில இந்த டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்கு. 5 பாகை சி, 40 பாகை சி, 60 பாகை சில நாங்க பிராக்டிகலை செஞ்சு வரைவு வரைஞ்சால் அப்ப ஆரம்பத்துல நேர்விகித சமனம் அதிகரிச்சு ஒரு கட்டத்துல திடீர்னு சடுதியாக குறைஞ்சு உச்சத்துக்கு வரும். அப்ப ரிசோர்ஸ் புக்ல இந்த வெப்பநிலை எத்தனை பாகை சொல்லியிருக்காங்க? 50 பாகை சி. அப்ப இந்த வெப்பநிலை தான் சிறப்பு வெப்பநிலை சொல்றோம். சரியா? ஓகே. அப்ப சுக்ரோஸ் இன்வெர்டேசிவினால் நிரூபப்படும் வேகம். சுக்ரோஸ் என்பது ஒரு இசக்ரைட், இன்வெர்டேஸ் என்பது, அப்ப இந்த கிராஃபிக் வரைஞ்சிக்கலாம் நீங்க நோயை தாக்குவிது. அப்ப வரைவு எப்படி வரைய சொல்றாங்க? தெரியுமா வரைய சொல்றாங்க? வெப்பநிலைக்கும் ஒன்றின் கீழ் நேரத்துக்கும் வரைய சொல்றாங்க. பிராக்டிகல் கைட்ல வெப்பநிலைக்கு ஒன்றின் கீழ் நேரம்ன்றது தானே தாக்க வீதம் தானே, அழகு நேரத்தில் இடம்பெற்ற மாற்றம் தானே தாக்க வீதம். ரைட்? அப்ப என்ன சுக்ரோஸ் இன்வெர்டேசிவினால் நிரூபப்படும் வேகத்தின் மேல் வெப்பநிலையின் விளைவை 10 பாய்சிலிருந்து 50 பாய்சி வரை விளைவை அளவிட்டால் பின்வரும் வரைபடங்கள் எது பெறப்படும் என நீங்க எதிர்பார்ப்பீர். சோ ரெண்டாவது படம் இப்படி இப்படி இருக்குதானே, இதை நீங்க கீழே இணைச்சு விடுங்க. சரியா? கீழே இணைச்சு விடுங்க. சோ ஆன்சர் 2 உங்களுக்கு தெரியுங்களா? ஆன்சர் 2 தெரியும். 5வது வரையிலாது 17வது கேள்வி. நொதியங்கள் யாவும் கோளப்புரதங்கள் இல்ல, பெரும்பாலானவை அல்லது அநேகமானவை. யாவும் வெப்பமாறும் நிலையானவை, வெப்பமாறும் இயல்புள்ளவை. பெரும்பாலானவை வெப்பமாறும் இயல்புடையவை. 3 யாவும் தாக்கத்தின் ஏவ சக்தியை கூட்டுமா குறைக்கும். எல்லா நொதியங்களும் தாக்கத்தின் ஏவ சக்தியை குறைக்கும். யாவும் தாக்கத்தின் போது பயன்படுத்தப்படாது. முதல் 4 பிழையா இருக்கு. ஆன்சர் 5வது இருக்கும். வேண்டியிருக்கும் துணை காரணிகள் யாவும் புரதங்கள் அல்ல, சில நொதியங்களின் ஊக்கிக்குரிய செயற்பாட்டுக்கு அவசியமான புரதமல்லாத கூறுகள் துணை காரணிகள் என. சரியா? அப்ப நொதியங்களுக்கு வேண்டியிருக்கின்ற துணை காரணிகள் யாவும் புரதங்கள் அல்ல, புரதமல்லாத கூறு தானே, புரதமல்லாத கூறு. 18வது கேள்வி. ஏவல் சக்தியை குறைப்பதன் மூலம் தாக்க வேகத்தை நொதியங்கள் அதிகரிக்கும். ஏவல் சக்தியை குறைப்பதன் மூலம் தாக்க வேகத்தை அதிகரிக்கும். சரி. 2 ஏவிகளை இணைத்துக் கொள்ளக்கூடிய உயிர்ப்பு மையங்களை உடையன. ஏவிகள் உயிர்ப்பு மையத்தில் இணையுமா? இல்லையே, ஏவிகள் உயிர்ப்பு மையத்தில் இணையாது. சீராக்கும் மையத்தில் சீராக்கும் தானத்துல தான் இணையும். சோ 2வது பிழை. 1வது சரி, ஏவல் சக்தியை குறைப்பதன் மூலம் தாக்க வேகத்தை அல்லது தாக்க வீதத்தை அதிகரிக்கும். சரி.
3 தாக்கங்களை ஊக்குவிப்பதற்காக துணையான காரணிகளான புரதக்கூறுகளை வேண்டி நிற்கும். துணை காரணி என்பது புரதக்கூறு அல்ல, புரதம் அல்லாத கூறு. இறுதி விளைவுகளை பாதிக்காது நொதியம். சோ 4 பிழை. தாக்கங்களின் போது பயன்படுத்தப்படுவதில்லை. சோ நொதியங்கள் தாக்கங்களின் போது பயன்படுத்தப்படுவதில்லை. அப்ப 5வது ஆன்சர் மிக சரியான ஆன்சர். அப்போ 1வதும் சரிதானே. தாக்க வேகம் தாக்க வீதம் ரெண்டும் சரி. தாக்க வீதத்தை அதிகரிக்கும், தாக்க வேகத்தை அதிகரிக்கும். அப்போ ரிசோர்ஸ் புக்ல உள்ளது படி பார்த்தால் ஆன்சர் ஆன்சர் 19. இனி கொஞ்சம் ஈஸியா போகும். நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கமே, ஸ்பீடா போகும். 19 எல்லா நொதியங்களும் கோள உரு புரதங்கள். எல்லா நொதியங்களும் அநேகமான நொதியங்கள் கோள உரு புரதங்கள்னு சொல்லி தானே. 2 எல்லா நொதிய எதிர்த்தாக்கங்களும் மீளக்கூடியவை. நொதிய தாக்கங்களில் பெரும்பாலானவை மீளும் தாக்கங்கள். சோ பிழை. 3 எல்லா நொதியங்களின் தொழிற்பாட்டுக்கும் துணை காரணிகள் அவசியம். சில நொதியங்களின் ஊக்கிக்குரிய செயற்பாட்டுக்கு அவசியம். எல்லா நொதியத்துக்கும் துணை காரணிகள் அவசியம் இல்லை, சில நொதியங்களுக்கு தான் அவசியம். எல்லா நொதியங்களும் ஏவல் சக்தியை குறைக்கும். எஸ், எல்லா நொதியங்களும் ஏவல் சக்தியை குறைக்கும். எல்லா நொதியங்களும் உயர் வெப்பநிலையில் செயலிழக்கும். எல்லா நொதியங்களும் உயர் வெப்பநிலையில் செயலிழக்கும் இல்லைனா இந்த வெந்நீர் ஊற்றுக்கள்ல வாழ்கின்ற பாக்டீரியாக்கள்ல காணப்படுகின்ற நொதியம் 70°C தான் அவருடைய சிறப்பு வெப்பநிலை. 70°C தான் அவருடைய சிறப்பு வெப்பநிலை. சோ கூட்டுப்பிழை. எல்லா நொதியங்களும் உயர் வெப்பநிலையில் செயலிழக்கும்ன்றது பிழை. அப்ப வெந்நீர் ஊற்றுக்கள்ல வாழ்ற பாக்டீரியா 70°C வச்சிருக்கும் சிறப்பு வெப்பநிலையாக. சரியா? அப்ப யூனிட் 7ல அந்த பாக்டீரியாவுக்கு பேரும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. யூனிட் 7ல அந்த பாக்டீரியா, யூனிட் 7 ரைட், அந்த பாக்டீரியாவோட பேர் என்ன தெரியுமா? Thermus. Thermus, right? Thermus aquaticus. Aquaticus. Thermus aquaticus. அந்த பாக்டீரியாவோட பேர். சயின்டிபிக் நேம் எழுத தெரியும். சோ 19க்கு ஆன்சர் 4 ரைட். 19க்கு ஆன்சர் 4. 20 நொதியங்கள் யாவும் வெப்பமாறும் இயல்புள்ளவை. பெரும்பாலும் வெப்பமாறும் இயல்புள்ளவை. யாவும் ஒரே pH வீச்சினோடு செயல்படும் இல்ல. ஒவ்வொரு நொதியத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு pH இருக்கு. மனிதன்ல உள்ள பெரும்பாலான நொதியங்களின் சிறப்பு pH 6 தொடக்கம் 8 தானே. அப்ப எல்லா நொதியங்களும் ஒரே pH வீச்சில் செயல்படுமான்றது இல்லை. வெப்பநிலை அதிகரிப்பின் போது உயிர்ப்பு மையங்களின் மோதுகை நிகழ்ந்தவினை மட்டும் அதிகரிக்க செய்யும். வெப்பநிலை அதிகரிச்சா உயிர்ப்பு மையங்களும் கீழ்ப்படை மூலக்கூறுகளுக்கும் இடையிலான மோதுகைகளின் நிகழ்தகவு அதிகரிக்கும். ஏன்? வெப்பநிலை அதிகரிச்சா மூலக்கூறு கீழ்ப்படையும் நொதியங்களும் இயங்குற வேகம் அதிகரிக்கும். சரியா? இயங்குற வேகம் அதிகரிக்கும். சோ நொதிய மூலக்கூறுக்கும் கீழ்ப்படை மூலக்கூறுக்கும் இடையிலான மோதுகைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மோதுகைகளின் எண்ணிக்கை அதிகரிக்குமா இருந்தால் தாக்கம் நடைபெறதுக்கான சாத்தியத்தை அது அதிகரிக்க செய்யும். அதிகரிச்சிருந்து நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாகி தாக்கம் நடக்கும். சரியா? தாக்கம் நடக்கும். 4 pH மாற்றங்களின் போது, ஏற்கனவே சொன்னது, pH மாற்றங்களின் போது நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாவதில் ஈடுபட்டுள்ள ரசாயன பிணைப்புகளை மாற்றம் அடைய செய்யும். இப்ப pH மாறும். pHக்கான வரைவு எப்படி இருக்கும்? நேற்று ஒரு ஆள் வரைவுன்னு வரைஞ்சிருச்சு. வெப்பநிலைக்கான வரைவு pHக்கான வரைவு வரைஞ்சி. சரியா? அந்த pHக்கான வரைவு தானே மணிவடிவான வரைவு. ரெண்டு பக்கமும் சமச்சீரா இருக்கு. அப்ப இந்த டைம்ல தான் pH சிறப்பு pH இருக்கும். சிறப்பு அநேகமான மனித நொதியங்களோட சிறப்பு pH 6 to 8 விதிவிலக்கு உண்டு. பெப்சின் 2, ட்ரிப்சின் 8. அப்ப pH மாற்றங்கள் இடம்பெற்றால் நொதி தாக்க விதம் ஏன் குறையும் சொன்னோம்? நொதி கீழ்ப்படை சிக்கல் உருவாவதில் ஈடுபட்டுள்ள ரசாயன பிணைப்புகள் மாற்றமடைய செய்யும். அதனால நொதி தாக்க வீதம் குறையும். 5 சிறப்பு வெப்பநிலைக்கு மேல் நமது உயிர்ப்பு மையங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை. சிறப்பு வெப்பநிலையை விட அதிகரிக்கும் பொழுது இப்படி ஒரு கூற்று இருக்கு, நீங்க ஞாபகம். சிறப்பு வெப்பநிலையை விட வெப்பநிலை அதிகரிக்கும் போது நொதிய மூலக்கூறுக்கும் கீழ்ப்படை மூலக்கூறுக்கும் இடையிலான மோதுகைகளின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் தாக்க வீதம் குறையும். சிறப்பு வெப்பநிலையை விட வெப்பநிலை அதிகரிக்கும் போது நொதிய மூலக்கூறுக்கும் கீழ்ப்படை மூலக்கூறுக்கும் இடையிலான மோதுகைகளின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் தாக்க வீதம் என்ன செய்யும்? குறையும். ஏன்? நொதியங்கள் இயற்கை அகற்றலுக்கு உட்பட்டு. என்ன? நொதியங்கள் அந்த
நொதியங்களோட முப்பரிமாண கட்டமைப்பை பேணுறதுக்கான அந்த ஐதரசன் பிணைப்புகள் அயன் பிணைப்புகள் எல்லாம் உடைஞ்சு போறதால நொதியங்கள் இயற்கையாக தள்ளிவிடும். சரியா? ஸோ ஆன்சர் 20க்கு 4. 20க்கு ஆன்சர் 4. சரியா? 4. அப்ப 21ஐயும் பார்த்துட்டு நாங்கள் இன்னைக்கு நிப்பாட்டோம். நாளைக்கு அந்த சக்தி தேவையோட தொடர்புடைய கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. நொதிய ஊக்கல் தாக்கம் ஒன்றின் ஏவல் சக்தியை பின்வரும் எது பிரதிநிதித்துவப்படுத்தும்? அப்ப ஏ தாக்கிட சக்தி, இ விளைவிட சக்தி. சரியா? சி நொதியம் இல்லாத போது ஏவல் சக்தி, பி நொதியம் உள்ள போது ஏவல் சக்தி. டி என்ன தாக்கியின் சக்திக்கும் அப்ப விளைவின் சக்திக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அப்படின்னா விளைவில் அடங்கியுள்ள சக்திக்கும் தாக்கியில் அடங்கியுள்ள சக்திக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தானே. அதுக்கு தானே வெப்ப உள்ளுறை நீங்க படிப்பீங்க கெமிஸ்ட்ரியில. சோ நொதியம் உள்ள போது நொதிய தாக்கம் ஒன்றின் நொதிய ஊக்கத்தாக்கம் ஒன்றின் ஏவல் சக்தியை பின்னர் எது பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது தான் கேள்வி. சோ பி தான் ஆன்சர். பி தான் நொதியம் உள்ள போது ஏவல் சக்தி. நொதியம் இல்லாத போது உள்ள ஏவல் சக்தியை விட நொதியம் உள்ள போது உள்ள ஏவல் சக்தி குறைவு தானே. சரி, ஓகே. 21 எம்சிக்கு பார்த்தாச்சு. சரி, இன்னும் 19 எம்சிக்கு நாளைக்கு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த டியூட் நாளைக்கு முடிச்சுட்டா வியாழன் கலைச்சுவாசம் ஒளித்தோப்பு கடைசி செக்ஷன். அப்ப அதை முடிச்சா யூனிட் 2 முடிய போகுது. அது முடிச்சுட்டா யூனிட் 2 முடிய போகுது. டவுட்ஸ் எதுவும் இருக்குமா இருந்தால் சொல்லலாம்.